எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அவரவர் வயதுக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஏதேனும் எதிர்பார்ப்புகள் இருப்பது நிச்சயம். பிறந்த குழந்தையிலிருந்து மரண தருவாயில் இருக்கும் எவருக்கும் ஏதேனும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனா இன்றைய மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்றனர், எதையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. காரணம், எதையாவது நம்ம யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்து அது கிடைக்கலனா அந்த ஏமாற்றம் நமக்கு மன ரீதியா பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்கும் என்று, அதுவே நம்முடைய சரீரத்துல பல வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பையும் உருவாக்கிவிடும் என்று கூறுகின்றதையும் நம்ம பார்க்கின்றோம். ஏதோ ஒரு வகையில இது சரியாக தோன்றினாலும் எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை எந்த ஊருக்கு போறோம்னு தெரியாமலேயே பிரயாணம் செய்வதற்கு சமம். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழும் வாழ்க்கை உப்பில்லா உணவுக்கு சமமானது. எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியம். நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அவர்கள் எம்மாத்திரம். என்றாவது ஒரு நாள் அவர்கள் மரணம் அடைந்து போவார்கள். ஆனால் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் ஏற்றவராய் இருக்கின்றார். காரணம், பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் சொல்லுகின்றார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நான். என் மேல் நம்பிக்கை வைத்து என்னையே நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கின்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் சொல்லுகின்றார். நம் தேவன் எப்பொழுதும் நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலான, நம்மால் எதிர்பார்க்க இயலாதவைகளை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். இது நிமித்தம் நாம் தேவனிடம் எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்க கூடும். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடந்த ஒரு சம்பவத்தை நாம் காண்போம். ஒரு சமயம் ஜெபம் செய்யும்படியாக இயேசுவின் சீடர்களாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் நுழைகின்றனர். அந்த நேரத்தில் எப்பொழுதும் போல தேவாலயத்தின் வாசலிலே தினந்தோறும் உட்கார்ந்து பிச்சை கேட்கும் ஒரு மனுஷன் இவர்களையும் பார்த்து பிச்சை கேட்கின்றான். இந்த மனுஷன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக சூம்பிய கால்களோடு எழுந்து நடக்க இயலாதவனாய் காணப்பட்டான். இப்படியாக பிச்சை கேட்ட அந்த சப்பானியிடம் பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்கின்றார்கள். இவனும் மிகுந்த ஆவலோடு தனக்கு ஏதோ பெரியதாக பிச்சை கொடுக்க போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்போடு அவர்களை நோக்கி பார்க்கின்றான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகின்றேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விடுகின்றான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைகின்றன. அவன் குதித்து எழுந்து நின்று நடக்கின்றான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடன் சேர்ந்து தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கின்றான். இந்த சம்பவத்தில் அந்த சப்பானி தனக்கு ஏதோ பொன்னோ பொருளோ கிடைக்க போகின்றது என்று ஆவலுடன் எதிர்பார்த்து அவர்களை நோக்கின சமயத்தில் அவன் எதிர்பாராத சுகத்தை அவன் பெற்றுக் கொள்கின்றான். அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் சுகம் அடைவான் என்பதை. ஆனால் தேவனோ அவன் எதிர்பாராத சுகத்தை அவனுக்கு கொடுத்ததை இங்கு நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்கும் வண்ணமாக நம் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனிடம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை தெரியப்படுத்துவோம். தேவனால் மட்டுமே நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்க இயலும் என்பதை ஏற்றுக்கொள்வோம். தேவன் தரும் வழிமுறைகளை கவனிப்போம், அதன்படி நடப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலான காரியங்களை தேவன் நடப்பிக்கும் வரை எதுவும் பேசாமல் முறுமுறுக்காமல் அவருடைய சமூகத்திலே அமைதியாக காத்திருப்போம். தேவன் நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்கு நிச்சயம் செய்வார் என்று முழு மனதோடு அவரை விசுவாசிப்போம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனிடம் எதிர்பாராதவைகளை எதிர்பார்ப்போம். தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே நமக்கு செய்வாராக. இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் திறந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.